வணக்க நண்பர்களே. நீங்க நல்லவராகவே இருக்கிறீர்கள், ஆனாலும் சிலர் உங்களை மதிப்பதே இல்லையா? அதற்கு ஒரு 3 காரணங்கள்ல ஒன்று கண்டிப்பா இருக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் காரணம், அதாவது எல்லாத்துக்கும் நீங்க எஸ் சொல்றது. உங்களுக்கு முடியாத விஷயங்களுக்கும் நீங்க எஸ் சொன்னீங்கன்னா சிலர் உங்களை கைண்ட்னஸோட அட்வான்டேஜ அதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ஹெல்ப் பண்ணுவது தான் நல்லது. ஆனா எல்லா எல்லைக்கும் ஒரு லிமிட் இருக்க வேணும். அதாவது நீங்க ஹெல்ப் பண்ற எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு லிமிட் இருக்க வேணும். இதுல செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க தேவைக்கு அதிகமா எக்ஸ்பிளைன் செய்வது, நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவுக்கும் எல்லாத்துட்டையும் போய் அப்ரூவலே தேட வேண்டாம். அந்த அவசியமே இல்லை. சில நேரங்கள்ல ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனே போதும். இதுல தேர்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை மதிக்காத ஒருத்தர்கிட்ட தொடர்ந்து நீங்க அட்டென்ஷனை தேடுறது, அப்புறம் ரிப்பீட்டடா மெசேஜ் பண்றது, அப்புறம் ரிப்பீட்டடா நீங்க கால் பண்றது, அப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து நீங்க ரிப்பீட்டடா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்கிறது, இது எல்லாமே உங்களோட பீஸை தான் எப்பவுமே பாதிச்சுட்டே இருக்கு. இதுல கடைசியா நான் உங்களுக்கு ஃபைனலா என்ன சொல்றேன்னா, மற்றவங்க உங்களை மதிக்க வேணும்னா நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் மாற்றிக்கொள்ள வேண்டவே வேண்டாம். முதல்ல நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிங்க. இது மாதிரி உங்களுக்கு டெய்லியும் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு, இந்த மாதிரி பாதிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிட்டு நீங்க என்ன அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.